நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. தமிழக அரசியலில் பல்வேறு முக்கிய செய்திகள் தினந்தோறும் வந்து கொண்டிருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமான செய்திகளை தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் நாம் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறோம் உறவுகளே. அந்த வகையில் இன்று நாம் மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர இருக்கிறோம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக, விஜய் கதவை இபிஎஸ் தட்டினார் சொல்கிறது யார் தெரியுமா? தமிழ்நாடு அரசியலுக்கு விசுவாசத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய திரு ஓபிஎஸ். இப்படி நான் சொல்லி முடிக்கும் போதே பலர் பேர் பார்த்திங்கன்னா தூணு துப்பி இருப்பீங்க, எனக்கு தெரியும். தெரிஞ்சும் அப்புறம் ஏன்டா சொல்கிற அப்படின்னா, நீங்கள் அப்படி துப்புறதுக்காக தான் உறவுகளே. இப்போது நம்மளுடைய விசுவாச விளம்பி இபிஎஸ்ஐ விமர்சித்த அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே யூட்டர்ன் போட்டு அவர் பக்கம் திரும்பி, நீ விமர்சிப்பது எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ எல்லாம் விமர்சிக்கிற பார்த்தியான்னு டாபிக் அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சு உறவுகளே. இதில் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, அரசியலில் ஒருத்தர் அவரோட கிரெடிபிலிட்டியை இழந்துட்டாங்கன்னா அவங்க நியாயமாக, இப்போ அவர் விமர்சனம் வைக்கிறார் இல்லையா, ஸோ விமர்சனத்தை நியாயமாக மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது குரல் கொடுத்தா கூட நீ எல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு ஒரு அழிக்க முடியாத சரித்திரத்தை அரசியல் விளிம்பியாக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் மீது பூசிக்கொண்டார் என்பதுதான் கடினமான உண்மை உறவுகளே. பன்னீர் என்று பெயர் வைத்துக்கொண்டு உங்கள் உடம்பில் என்ன சாக்கடை ஓடுகிறதா என்று சோஷியல் மீடியாவில் கண்ட மேனிக்கு இவர் மேலே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது நான் பார்த்த விமர்சனங்களில் மிக நாகரீகமாக இருப்பதை எடுத்து நான் உங்ககிட்ட ஒரு உதாரணமாக இங்கே சொல்கிறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா, கடந்த 5 மாத காலமாக விசுவாசத்தின் விளிம்பியாக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தட்டாத கதவே இல்லை அப்படின்றது ஊருக்கே தெரியும். பேசிக்காக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன தைரியத்தில் இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அப்படின்றத என்னால் யோசிக்க முடியல. அவர் கூட இருக்கும் குட்டி விசுவாச விளிம்பிகளுக்கு தெரியாதா? உண்மைதான், எப்படி தெரியும்? ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாலஜி இருந்து ஒரு 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 அறிவுரை சொல்கிற மாதிரி இருந்தாங்கன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக திமுகவில் போய் தஞ்சம் அடைந்திருக்க மாட்டார். இவரோட பிளான் இந்த மேட்டரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இபிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு வம்புக்கு இழுக்கணும், அதில் விஜய் அப்படின்ற ஒரு பேரை சேர்க்கணும். எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு ரஜினி மேட்டரை ஒரு வாரம் முழுக்க அரசியல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இபிஎஸ் விஜய் மேட்டரை கிளறி ஒரு வாரம் அரசியல் பண்ணணும். தேர்தல் முடியும் வரை ஏதாவது இந்த மாதிரி சில்லறைத்தனமாக அரசியல் விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தான். இதை பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க, பல பேர் கமெண்ட்டும் பண்ணுறாங்க. உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொல்லணும்னா. ஸோ இப்போது ரஜினி ஆதவ் விஷயத்தில் என்ன நடந்ததோ, சிம்பிளாக சொல்லணும்னா தன்னுடைய நிலையில், அதாவது தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்ட மாதிரி யார் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு நல்ல பேர் அவருக்கு இருந்தது. தேவையில்லாமல் யாரோ ஒருத்தரோட அழுத்தத்தின் காரணமாக, ஓகேவா, அவர் போட்ட அந்த ஒரு லெட்டர் இப்போது பல்வேறு ஆதாரங்களோடு வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வெளியில் வர மாதிரி இந்த விசுவாசத்தின் விளிம்பி அவர்களுடைய விஷயமும் இவங்க இதோட அமைதியாக இல்லாமல் தேவையில்லாமல் நோண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 100 வீடியோஸ் திரு பன்னீர்செல்வம் விஷயத்தில் வெளியிட முடியும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லா காசாக அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு செல்லா காசாக போய்விடும் என்பதை அவர் நிச்சயமாக அறிய வேண்டும். மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிற அவருடைய அரசியல் மரியாதையை, ஒரு நிமிஷம் இருக்குங்களேன், அரசியல் மரியாதை மிச்சம் மீதி இருக்கான்னு எனக்கு தெரியலை. சரி, அது அவர் பிரச்சனை. அமைதியாக இருந்தார்னா அவர் டீலிங் பேசினா அந்த அவைத்தலைவர் ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டு அவர் பிள்ளைக்கும் ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு மிச்ச மீதி காலத்தை தள்ளலாம் அப்படின்ற உங்கள் கனவு ஸ்டாலின் திட்டமான உங்கள் கனவை சொல்லுங்கள் அதில் ஆட் செய்யப்பட்டு விட்டது அண்ணன் அவர்களே. ஸோ உங்களுக்கு
கனவு திட்டத்தில் ஆட் செய்யப்பட்ட திட்டம்லாம் என்னன்னு உங்களுக்கு அண்ணனுக்கு தெரியும். அதனால் அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உறவுகளே, இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க விடவும். திரு மனோ தங்கராஜ் அவர்களுடைய கனிம வள விவகாரம் தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு உறவுகளே. அவர் தனியார் தொலைக்காட்சியில் பேசி பயங்கர சர்ச்சையான அந்த விஷயம் வெளிவந்த பிறகு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான வீடியோ வெளியில் வந்துச்சு. அந்த வீடியோவை உங்கள் பார்வைக்கு நான் இப்போ போறேன். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருஷத்துல சட்டவிரோதமா கனிம வள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல. 100% ரைட், ஓகே. இது முடிஞ்சது. ஓகே, இல்ல. மக்கள் பாராட்டுவாங்க. உண்மைனா கட்டாயமா மக்கள் பாராட்டுவாங்க. இல்ல அப்படினா கண்டிப்பா மக்கள் அதுக்கேத்த மாதிரி செய்வாங்க. சட்ட விரோதம். ஓகே. என்ன விரோதம்? சட்ட விரோதம் தம்பி. உறவுகளே, இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்த்தோம். இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான பதிவும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பதிவும் தற்போது உங்கள் பார்வைக்கு. கன்னியாகுமரியில் நடக்கும் கனிம வள கொள்ளைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை என்பது போலவும் நீங்கள் கனிம வள காவலர் போல ஊடகத்தில் பேசியுள்ளீர்கள். கனிம வள காவலரே, உங்கள் உதவியாளராக இருந்த போத்திராஜ் மூலமாக கல்குவாரியில் வசூலிக்கப்பட்ட 1 கோடியை அவர் எடுத்துக்கொண்டு கேரளாவிற்கு ஓடி போனதை அறிந்து கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்தது போத்திராஜிடம் பணத்தை வசூல் பண்ணி தர சொல்லி கேட்டதும் யாருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? இப்போது உங்களிடம் இன்னொரு உதவியாளராக இருக்கும் வெள்ளை ரவி அலைன்ஸ் விஜிலன்ஸ் ரவி, அவர் மூலமாக வசூல் வேட்டை நடத்தி வருவதை யாரும் அறியாமல் போவார்கள் என நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மகன் ரேமோன் மூலமாக கேரளா செல்லும் வாகனங்களில் வண்டிக்கு 300 வசூல் செய்து கனிம வளத்தை காப்பாற்றுவது யாருக்கும் தெரியாமலே போய்விடும் என நினைத்து விட்டீர்களா? அதாவது முன்னாள் அமைச்சர் அவர்களே, கேள்வி கேட்டவர்களை கோவணத்துக்குள்ளே இருந்தையான்னு கேட்குறீங்களே, கனிம வள கொள்ளையை தடுக்காமல் நீங்கள் பாவாடைக்குள் இருந்தீர்களா என்று யாராவது மானமுள்ள தமிழன் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு மக்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இந்த செய்தியை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உறவுகளே, இந்த வீடியோ பற்றியும் அதை சுற்றி உள்ள விமர்சனங்களை பற்றியும் உங்களுடைய கருத்து என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா இன்று 3-4 நாட்களாக என்னோட வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கனிம வளம் என்பது மிக மிக முக்கியம். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போது நமது கையில் இருக்குது. நிச்சயமாக அவர் மீண்டும் அமைச்சராகவோ இல்லை அவர் ஜெயிக்கவே கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதை பார்த்தீங்கன்னா மக்கள் சார்பாக நான் இங்கு உங்களிடம் முன்வைக்கிறேன். மறக்காமல் உங்கள் விமர்சனங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். அடுத்தபடியாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பல பேருடைய தூக்கம் போச்சு, பல பேருக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கு, பல பேர் ஹைப்பர் ஆக்டிவில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மனுஷன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்லனா, எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி, தூக்கம் போச்சு, ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவர் பேசினா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா இவங்கெல்லாம் இப்படி ஆகணுன்றதுக்காக தான் இவர் இப்படி பண்ணுறாப்புல போல் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னால், என்ன சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க என்பதை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். உறவுகளே, நாம் ஓட்டை பிரிப்பதற்காகவோ வெறுமென வாக்கு சதவீதத்தை காட்டவோ மட்டும் வரவில்லை. ஆட்சியை பிடிக்க வந்திருக்கிறோம். உங்களில் பலரை நானே நேரடியாக நோட் செய்து வேட்பாளர் ஆக்கியிருக்கிறேன். நான் ஜெயித்தால் மட்டும் போதாது, நீங்கள் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் நமக்கு இன்னும் தீவிரமான சிக்கல்கள் வரலாம். எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்வோம், உற்சாகமாக வேலை பாருங்கள். அதுக்கடுத்து அவர் சொன்ன 3 வார்த்தை, லெட்ஸ் மேக் ஹிஸ்ட்ரி. 2ஆம் கட்டமாக 50 வேட்பாளர்களை இறுதி செய்தவுடன் திரு விஜய் அவர்களிடம் கூறிய வார்த்தைகள் தான் உறவுகளே. இதை பற்றியான என் பார்வை எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு கோணங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் வைத்து கொண்டே போகின்ற அரசியல் நபர்கள் இருக்கும் இந்த சூழலில், அதாவது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மொத்த பேரோட நிம்மதியை கெடுத்துட்டு போயிடுறாரு திரு விஜய் அவர்கள். நிறைக்குடம் தழும்பாது என்ற சொல்லுக்கு உதாரணமாகவும், அவனுக்கு பயமே இல்லைடா, அவனெல்லாம் அப்படியே போக விட்டுடணும் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைலாக்குக்கு பொருத்தமான ஒரு எக்ஸாம்பிளாக
சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்காருன்னா மக்கள் அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்க்குறாங்க. இப்படி தான் அரசியல் பண்ணணும், அப்படி தான் அரசியல் பண்ணணும்னு ஒரு வரைபடத்தை 75 ஆண்டு காலமாக, அதாவது ஒரு பின்பத்தை உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது இந்த மாதிரியும் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு அவர் மேலேயே வைக்கக்கூடிய விமர்சனங்களையே அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை வச்சே அவருடைய ஓட் பேங்கை மேலும் மேலும் அவர் வளர்த்து கொண்டே போகிறார் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை உறவுகளே. இந்த கசப்பான உண்மை, இந்த உண்மை யாருக்கு கசப்பாக இருக்கும் என்பது உறவுகளாகிய உங்களுக்கு தெரியும். அது உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். இந்த தேர்தல் இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு தேர்தலாக நிச்சயம் இருக்கும். மேன் வெர்சஸ் ஸ்டேட் என்று கூறுவதை போல மேன் வெர்சஸ் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்றே நாம் கூறலாம். தனித்து நிற்பது பெரிதல்ல, தனித்து நின்றால் நாம் மற்றவருக்கு போட்டியாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அதாவது இடத்தில் இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். அதன் அடிப்படையில் தான் நான் இந்த பதிவை இங்கு உங்களிடம் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் நிற்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அது இதில் இந்த கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் நான் இங்கே சொல்கிறேன். இதை மற்றவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம், நியூஸ் பார்க்குறோம், அதில் பேட்டி கொடுக்குற அரசியல் விமர்சகர்களுக்கும் ஒரு இம்பேக்ட் நிச்சயமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தங்கள் பார்வைக்கு உறவுகளே ஒரு படத்தை இங்கே நான் காண்பிக்கிறேன், அதை பார்க்கலாம். இப்போது பாருங்கள் உறவே, டிஎம்கே வெர்சஸ் விஜய், ஏடிஎம்கே வெர்சஸ் விஜய், பிஜேபி வெர்சஸ் விஜய், அதாவது முழுமையாக என்டிஏ கூட்டணி வெர்சஸ் விஜய், டிஎம்கேவோட அலைன்ஸு மொத்தமாக வெர்சஸ் விஜய். ஸோ இதில் வேறு வேறு கட்சிகள் இருந்தாலும், வேறு வேறு கூட்டணிகள் இருந்தாலும், இதில் மதிமுக, விசிக என பல கட்சிகள் வேறு வேறு திசைகள் இருந்தாலும், இவர்கள் நாம் தமிழர் கட்சி என்று வேறு வேறு கட்சிகள் இருந்தாலும், இவர்கள் அனைவரும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் திரு விஜய் தான். அதாவது உண்மையான கடும் போட்டி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய களத்தில் நிற்கிறார், ஓட்டை பிரிக்கிறான்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போது அது அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கும் விளக்கத்திற்கு தங்கள் கருத்து என்ன என்பது தான் மிகவும் முக்கிய உறவுகளே. உங்கள் கருத்துக்களை எப்பொழுதும் போல கமெண்டில் பதிவு செய்யும். அடுத்தபடியாக, காமராஜர் போல எளிமை, ஆனால் கணக்கில் உள்ள சொத்து மதிப்பு வெறும் 60 கோடி தான். இப்போது இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுவையில் வேட்புமனு தாக்கல் செய்த என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமியின் சொத்து விவரம் வெளியாகியுள்ளது. திரு ரங்கசாமியின் பெயரில் அசையும் சொத்து ரூபாய் 21 கோடியே 25 லட்சம் ரூபாயும், அசையா சொத்து ரூபாய் 27 கோடியே 78 லட்சம் ரூபாயும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவுகளே, வாழும் காமராஜர் என்ற பெயரை வைத்திருக்கும் திரு ரங்கசாமியின் சொத்து மதிப்பு எவ்வளவு பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது, இல்லை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, இது ஒரு சாதாரணமான செய்தி தான். ஒரு மூத்த அரசியல்வாதி, அதுவும் முதல்வராக இருக்கக்கூடியவர், மிக எளிமையான மனிதர், கணக்கு காட்டிய 60 கோடி அசையும் அசையா சொத்து அவர் இமேஜை எதுவும் செய்யாது. அவர் இப்போதும் எளிமையான மனிதர் தான், எளிமையாக வாழ்பவர் தான். அந்த தோற்றம் இந்த அறிவிப்புக்கு பின்னும் ஒரு துளியும் மாறாது என நினைப்பவர்களும், இல்லை இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், நான் ஒரு எளிமையான மனிதர், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, நான் மக்களுக்கு சேவை மட்டும்தான் செய்ய வந்திருக்கிறேன், அதனால்தான் என்னை வாழும் காமராஜர் என்று பலரும் அழைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு எப்படி கணக்கிலேயே 60 கோடி சொத்து இருக்கும்? அப்போது கணக்கில் இல்லாமல் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குமா? இது ஒரு கேள்வி இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். அப்போது அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஆசை இல்லாதவர்களாக இருக்கவே முடியாது என்று நினைப்பவர்களும், காமராஜர் போலவும் எம்ஜிஆரை போலவும் அடுத்த ஒரு தலைவரை நாம் இனி ஜென்மத்திலே பார்க்கவே முடியாது என்று நினைப்பவர்களும், தயவு செய்து உறவுகளே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்வோம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரிந்து ரங்கசாமி அவர்கள் மேல் எந்த ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுலாம் வந்தது கிடையாது. ஒரு வாழும் காமராஜர் ரொம்ப எளிமையான மனிதன் தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லவரா இல்லை கெட்டவரா,
உண்மையிலேயே உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் ஏதாவது செய்வதற்காக தான் கட்சியை வைத்திருக்கிறீர்களா, இல்லை தனிப்பட்ட ஒரு லாபத்திற்காக இந்த கட்சியை நீங்கள் நடத்திருக்கிறீர்களா? நாம் என்ன அவ்வளவு கேவலமாகி விட்டோமா? இல்லை நம்மால் எதையும் இந்த சமுதாயத்திற்காக தனித்து நின்று ஓங்கி ஒழித்து செய்ய முடியாதா என்று பல்வேறு கேள்விகளை கடந்த 3 நாட்களாக அவரது சமுதாய மக்களிடையே யோசிக்க வைத்திருக்கிறார் அந்த தலைவர். யார் அந்த தலைவர்? அவர் என்ன சொன்னார்? தற்போது அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் வழியாகவும் வேதனையாகவும் ஒலித்து கொண்டிருக்கிறது. உறவுகளை விரிவாக பார்க்கலாம். திமுகவால் ஏற்பட்ட வலி இருக்கிறது, வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்று பல்வேறு தலைப்புகளில் கடந்த 3 நாட்களாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தான் இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். ஆனால் மக்களின் பார்வையோ முற்றிலுமாக வேறு கோணத்தில் உள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவருடைய ஆதரவாளர்களின் பார்வையும் மக்களின் கண்ணோட்டத்தில் போலவே இருப்பதுதான் ஒரு அதிர்ச்சியும் அளிக்கிறது. அது என்ன கண்ணோட்டம் சொல்கிறேன். கடந்த 25 ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து கொண்டே அந்த சமுதாயத்திற்காகவே தன் வாழ்க்கையை தலைவர் திருமாவளவன் மட்டுமல்லங்க, அவருடன் பல்வேறு தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த கட்சிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து எதற்காக? இப்படி திமுகவுக்கு அடிமையாகவே வாழ்வதற்காகவா என்று இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த நிர்வாகிகள் மத்தியிலும், ஏன் திருமாவளவன் அவர்கள் மனதிலும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திமுக அரசு. இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கம் வேறு, ஆனால் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் பாதையோ முழுமையாக வேறு. நடந்து கொண்டிருக்கும் காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் உறவுகளை இருக்கு. திமுகவை சேர்ந்த அமைச்சர்களோ நிர்வாகிகளோ கூட இந்த அளவுக்கு அந்த கட்சிக்காக குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க, நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க தான் நான் நம்புகிறேன். உலகிற்கே திமுக செஞ்சது தவறு என்று ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, இல்லை அதற்கு பாஜக தான் காரணம், ஆர்எஸ்எஸ் தான் காரணம் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை திசை திருப்பும் மிகப்பெரிய ஒரு சாணக்கியர் தான் அண்ணன் திரு திருமாவளவன் அவர்கள். ஒரு பக்கம் இது சாணக்கியத்தனம் என்று சொன்னாலும் கூட, அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திமுகவிற்காக அடமானம் வைத்து தான் இது போன்ற பதிவுகளை அவர் பல்வேறு இடங்களில் பேசியிருக்கிறார் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை உறவுகளை. இவ்வளவு விசுவாசமாக அந்த கட்சிக்கு இருந்தும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி கொடியை கூட அவர்கள் நினைத்த இடத்தில் வைக்க முடியவில்லை, அதை அகற்றிவிட்டார்கள். ஏன் இவ்வளவு? ஏன் ஒரு கட்சியின் தலைவனாக விளங்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு அவரை உயிராக நினைக்கக்கூடிய ஒரு தொண்டன் உணர்வு பூர்வமாக வருங்கால முதல்வரே என்று ஒரு பேனர் வைத்ததை கூட திமுகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உறவுகளே. அது உடனே அகற்றப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் பேசுவது என்ன? சமூக நீதி. அண்ணன் திரு திருமாவளவன் அவர்களே, அந்த சமூக நீதியை மக்களிடம் வேண்டாம், உங்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்களிடம் வேண்டாம், குறைந்தபட்சம் உங்களிடமாவது திமுக அதை காட்டியதா? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? உண்மையான பதில் இருக்கா மனசாட்சிக்கு பிரகாரம்? இதில் மிகப்பெரிய வருத்தம், இதை வருத்தம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஒரு சாதாரணமான வார்த்தையாக போயிடும். இதில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், உங்களை துளியும் உங்கள் கட்சியை உங்கள் சமுதாயத்தை ஒரு துளியும் கூட பொருட்டாக நினைக்கவே இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. மீண்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு உதாரணம் நான் சொல்லவா? தேமுதிகவுக்கு அவர்கள் 8 சீட்டு ஒதுக்கியதுதான் இதற்கு ஒரு ஊடகவியலாளராக மக்களின் குரலாக உண்மையாகவே உங்கள் மேலே ஒரு திடீராக ஒரு அக்கறை எல்லாம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த தொண்டர்களே நிர்வாகிகளே கதறி கொண்டிருக்கிறார்கள். அதை உங்கள் காதுக்கு எப்படியாவது சேர்க்க வேணும்னா இந்த பதிவை நான் போடுறேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இவை அனைத்தையும் மிக வருத்தத்துடன் தான் நான் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் இங்கே சொல்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்று ஒரு பூச்சாண்டி காட்டினார்களோ, அந்த பூச்சாண்டித்தனத்திற்கு 8 சீட்டுகள் 27 சீட்டுகள் எம்பி சீட்டுகள் மரியாதை கௌரவம் அனைத்தும் வழங்கப்பட்டது. ஆனால் ஆரம்பம் முதலே
நீங்களும் திரு விஜய் அவர்களும் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிற சூழ்நிலை ஏற்பட்டதில்ல, அப்போது கூட அதை தவிர்த்து விட்டு ஆரம்பமே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டேன், என் கூட்டணி என்றும் திமுகவுடன் தான் என்று ஒரு நிலைப்பாட்டில் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் தற்போது ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. உங்கள் நிலைப்பாட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க சொல்லுங்க திருமாவளவன் அவர்களே. உங்கள் தொண்டர்களுக்கு மேலும் ஒரு வருத்தம் அளிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இவை எல்லாம் நடந்த பின்பும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் இந்த கூட்டணிக்காகவும் தொலைநோக்கு பார்வையுடன் நாம் திமுக கொடுக்கின்ற சீட்டுகளை வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு என்பதை சூசகமாக நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் யாருக்காக செய்றீங்க? இதனால் உங்கள் சமூகம், உங்கள் கட்சி, உங்கள் தொண்டர்களுக்கு என்ன பயன்? நீங்கள் கூறுவது போல கூட்டணிக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் என்று சொன்னீங்கன்னா, நான் இப்போ ஒன்று கேட்குறேன் அண்ணன் அவர்களே, நீங்கள் பல்வேறு போராட்டங்களை இந்த தமிழ்நாட்டிற்காக முன்னெடுத்து நடத்திருக்கீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்திய அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணம் என்றும் உங்களுக்கு தெரியும், கரெக்டா? உள்ளபடியே அந்த போராட்டங்களும் வீணாக போனது தானே. இது யாரால? திமுகவால் தான் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும். ஆகவே இப்படி உங்கள் அரசியல் வாழ்க்கை மொத்தமாகவே திமுக என்ற ஒரு கட்சிக்காக நீங்கள் அடமானம் வைத்தீர்கள் என்றால், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் சமுதாயத்துக்காகவும் உங்களை நம்பி வந்த மக்களுக்காகவும் உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்காகவும் உங்கள் கட்சிக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் இருக்கும் பொழுதே இந்த நிலைமை என்றால் உங்களுக்கு பிறகு இந்த கட்சி நிலைமை என்ன? 25 வருடம் கழித்து 6 சீட்டுகள், அப்போது இன்னும் 50 வருடம் கழித்து உங்களுக்கு 12 சீட் தருவாங்களா? அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஏதாவது இது போல கதைகளை சொல்வீர்களா? இல்லை அப்போது நாம் இருப்போமா இல்லையா என்ற சூழ்நிலை அப்போது பார்க்கலாம், இப்போதைக்கு இது போதும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் பெயரை குறிப்பிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது போல ஒரு அறிக்கையை நீங்கள் சும்மா வெளியிடுங்க, அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையும் உபசரிப்போம் என்று உங்களை கேலி செய்யும் அளவிற்கு நீங்கள் உள்ளீர்கள் என்பதை உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது அண்ணன் அவர்களே. உண்மையாகவே சொல்கிறேன். ஐயோ அண்ணன், நான் உங்களை பார்த்தா திமுக கட்சியை விட்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் தன்மானத்தை, உங்கள் கட்சியை, உங்கள் தொண்டர்களை அவர்களிடம் அடமானம் வைக்காதீர்கள் என்பதுதான் மக்களின் கோரிக்கை. நீங்கள் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தொலைக்காட்சிகள் கொடுத்த பதிவுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒருவரே காரணம் என்று மக்கள் தங்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அது உறவுகளே, இந்த பதிவிற்கான நமது அரசியல் பார்வை உங்களிடம் பகிர்ந்து விட்டேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்வோம், அதுதான் மிகவும் முக்கியம். ஸோ அடுத்தபடியாக உறவுகளே, பட்னியாக இருந்து எனக்காக உழைச்சி கொடுங்க, தூங்காதீங்க, தூங்காமல் பைத்தியமாக சுற்றி என்னை ஜெயிக்க வைங்க. யார்ப்பா இப்படிலாம் ஒரு செய்தியை வெளியிட்டாங்கன்னு தானே கேட்குறீங்க? இதற்கு காரணம் என்ன? எனக்கும் உங்கள்கிட்ட சொல்லணும் ஆர்வமாக தான் இருக்குது. இதை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம் உறவுகள். உறக்கம் இல்லை, உழைப்பை அள்ளி கொடுங்கள், உதயசூரியன் உதிக்கட்டும். ஏப்ரல் 23 அன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலும் நமது கூட்டணி சின்னங்களிலும் அளிக்க அயராது பாடுபடுவோம். சரி, திமுக 2.0 அமையும் நாள் வரை நமக்கு உறக்கம் இல்லை. ஸ்டாலின் அவர்கள். ரைட். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு மனுஷன் 2 நாளுக்கு மேலே தூங்கினா அவன் பைத்தியம் ஆகிடுவான். ஒரு வாரம் சாப்பிடல அப்படின்னா அவன் மயங்கி விழுந்துருவான். ஃபிசிக்கலி அவனால் முடியாது. இது என்னப்பா ஒரு சும்மா சொல்கிறாப்புல, அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக அது ஒரு கோர்வையாக சும்மா ஒரு போகிற போக்கில் சொல்கிறாப்புன்னா அப்போ அவரே இந்த பதிவை சும்மா கண்டுக்காதீங்கன்னு விடுறதா அர்த்தம். ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவர் அப்படி சும்மா ஒரு போகிற போக்கில் சொல்லியிருக்க மாட்டார். அவர் கான்சியஸாக தான் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா எப்படி ஒரு மனுஷர் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல், காமன் சென்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு தப்பாயிடுமான்னு தெரில, அதுக்கு பதில் காமன் சென்ஸுக்கு பதில் என்ன வேர்டு இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும்? எனக்கு புரியல. என்ன வேணாலும் சொல்லலாம்ல. சரி, ரைட்டு. சரி, இதெல்லாம் தாண்டி
இந்த மாதிரி சாப்பிடாம தூங்காமல் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைச்சி ஜெயிக்க வைக்கணும்? எனக்கு அது புரியல. ஏற்கனவே கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டில் எப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்களோ நிம்மதியான உறக்கம் இல்லை. கரெக்டாக சாப்பிட்றதுலாம் தொண்டையிலேயே சிக்குதுன்னு சொல்லலாம். சோறு சரியாக இறங்க மாட்டேங்குது மக்களுக்கு. நிம்மதியாக சோறு சாப்பிடல 5 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? குழந்தைங்க நல்லபடியாக வீடு வந்து சேருமான்னு ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதைரியம் வேணும். இவ்வளோ பண்ணிட்டு சாப்பிடாதீங்க தூங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு உண்மையாக நான் உங்களை பாராட்டுறேன். மக்கள் சார்பாக ஒரு சில விஷயத்துக்கும் நான் உங்களை சேர்த்து பாராட்டிடுறேன். சரியா? நீங்களும் உங்களோட அமைச்சர் சகாக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கு மற்றவங்க எல்லாருமே சாப்பிடாம கொல்லாமல் உழைக்கணும்னு நீங்கள் கேட்குறதும் 5 லட்சம் இருந்த கடனை 10 லட்சமாக உயர்த்தி இன்னும் சோமாலியா மாதிரி இந்த தமிழ்நாட்டை மாற்றுவதற்காக நீங்கள் விரும்புவதும், பெண்கள் மீதான குற்றச்சாட்டுகள் 50% எல்லா வகையிலும் உயர்ந்து பின்பு நீங்கள் மீண்டும் அதை 100% உயர்த்த இது போன்ற கோரிக்கைகளை எங்களிடம் நீங்கள் முன்வைப்பதும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசு ஊழியர்களும் ரோட்டில் வந்து உங்கள் அரசை அவமானப்படுத்திய பிறகும் நீங்கள் இது போன்ற ஒரு செய்திகளை தைரியமாக வெளியிடுவதும், நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல அதில் 60% மட்டுமே செய்து முடித்து விட்டு முக்கியமான வாக்குறுதிகள் எதையுமே நீங்கள் செய்யாமல் மீண்டும் எங்களிடம் நீ பட்னி கிடந்து தூக்கம் இல்லாமல் தேர்தலுக்காக பணியாற்றி எங்களை ஜெயிக்க வையுங்கள் என்று நீங்கள் கூப்பாடு போடுவதும், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தும் கூட இவ்வளவு மனதைரியத்துடன் இப்படி ஒரு சூப்பர் செய்தியை நீங்கள் பதிவு செய்ததும், இது போல அடுத்த 1 மாத காலத்திற்கு 24/7 நான் சொல்லிக்கொண்டே போனாலும் சத்தியமாக சொல்கிறேன் பத்தாது. அவ்வளோ பெரிய வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியாது. எனவே 0.5% நீங்கள் செய்த விஷயங்களை மட்டுமே இங்கே நான் பகிர்ந்து விட்டு, நீங்கள் இவ்வளவு காரியங்களையும் செய்துவிட்டு சாப்பிடாமல் தூங்காமல் எங்களை ஜெயிக்க வையுங்கள் என்று சொல்லுவதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? சொல்லட்டுமா? நீ என்னை இன்னும் பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல்ல? உறவுகளே, பல்வேறு செய்திகள் வெளிவந்தாலும் அதில் முக்கியமான செய்திகளை உங்களுக்காக நமது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்கில் விரிவாக பேசியிருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கிய செய்திகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். அதை உடை, புது சரித்திரம் படை.